வணக்கம். இன்றைக்கி நாம் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்களை விரைவில் நிரப்பியிருக்காங்க. போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி பல்வேறு தரப்பட்ட பணி நியமனங்களை விரைவில் தொடங்க இருக்காங்க. தமிழகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா டிரைவர் மற்றும் கண்டக்டர் எடுப்பதற்கு விரைவில் அறிவிப்பாணைகள் அனைத்தும் வெளியிட போகிறாங்க. தற்சமயம் பார்த்திங்கன்னா சென்னை மற்றும் கும்பகோணம் லிமிடெட்டில் போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கு உண்டான நியமனத்தை தொடங்கிட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்கள் தமிழக முழுவதும் விரைவில் தொடங்க அறிவிப்புகள் அனைத்தும் அமைச்சர் எஸ் சிவசங்கர் விரைவில் அறிவிப்பார். போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிரைவர் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் வெரி இம்பார்ட்டங்க. உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒப்பந்த அடிப்படையில் பணிமனை ஓட்டுநர்களை நியமிக்கும் பணி செயலாக்கத்தில் இருப்பதாக மாநகர போக்குவரத்து கழகம் இந்த தகவலை நமக்கு கொடுத்துருக்காங்க. கடந்த சில மாதங்களாகவே பார்த்திங்கன்னா மாநகர போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர் பற்றாக்குறையால் பேருந்து சேவையை சரிவர வழங்க முடியாத நிலை இருப்பதாக குற்றச்சாட்டு உள்ளது. இந்த நிலையில் மாநகர போக்குவரத்து கழக பணிமனைகளில் டீசல் நிரப்புவது உள்ளிட்ட பணிமனை சார்ந்த பணிகளை மேற்கொள்ள 500 ஓட்டுநர்கள் உள்ளனர். இவர்களை வழித்தடத்தில் பேருந்துகளை இயக்கும் வகையில் மாற்றம் செய்ய மாநகர போக்குவரத்து கழகம் திட்டமிட்டிருக்காங்க. மேலும் பணிக்கு ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர்களை நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கடந்த ஆண்டு வெளியான டெண்டருக்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் டெண்டர் முடிவு அறிவிக்கப்படவில்லை. அண்மையில் டெண்டர் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு தேர்வான தனியார் சார்பில் விளம்பரம் வெளியிடப்பட்டு ஓட்டுநர்களை தேர்வு செய்யும் பணியும் மேற்கொள்ளப்பட்டது. இதற்கு மீண்டும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் பணி கிடப்பில் போடப்பட்டதாக தகவல்கள் எல்லாமே வெளியாகின. இந்த பணிகளை ஓட்டுநர் நியமனத்தின் தற்போதைய நிலம் குறித்து விவரம் கோரி முதல்வரின் தனிப்பிரிவிற்கு சமூக ஆளுநர் ஒருவர் மனு அனுப்பியிருந்தார். அம்மனுவுக்கு மாநகர போக்குவரத்து கழகத்திடம் முதல்வரிடம் தனிப்பிரிவு விளக்கம் கேட்கப்பட்டது. அதற்கு அனுப்பப்பட்ட பதிலில் பணிமனை ஓட்டுநர் பணிக்கு ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர்களை பயன்படுத்துவதற்கான பணி செயலாக்கத்தில் உள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தனியார் நிறுவனம் மூலம் ஓட்டுநரை நியமிக்கும் முடிவரை மாநகர போக்குவரத்து கழகம் கைவிடப்படவில்லை என்பது தெளிவாகிறது. தமிழகத்தில் போக்குவரத்து கழகம் பார்த்திங்கன்னா மாநகர போக்குவரத்து கழகத்தில் ஊழியர்களை தனியார் மூலம் நியமிப்பது தொடர்ந்தே இருக்குது அப்படின்றத நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. விரைவில் பார்த்திங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்களை தமிழகம் முழுவதும் நேரடி நியமனம் மூலம் நியமிக்க இருக்காங்க. உடனடியாக உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. நன்றி.